நாளைக்கு CBSE கிளாஸ் 12 பயாலஜி போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு லைஃப் சேவர். உங்க கையில ஒரு 20 மார்க்ஸ் இருக்கு, ஆனா அதை எப்படி சரியா ஃபுல்லா வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் வாய்ப்பேச்சல்ல. This is a CBSE data back information. இந்த வீடியோ முடியும்போ உங்க கையில இல்ல உங்க பாக்கெட்ல அந்த 20 மார்க்ஸ் கன்ஃபார்மா இருக்கும். இதை நான் கேரண்டீடா உறுதியா சொல்றேன். விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதும் நீங்க வர நேரத்துக்கு கரெக்டா லைவ்ல உங்க கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வர நீட் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கனாலும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டா அண்ட் அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சீரியஸா படிக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு கிளிக்னால நழுவக்கூடாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, மாஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸோட PYQs அண்ட் நம்மளோட CBSEயோட டேட்டாஸை ஹிஸ்ட்ரிஸை சர்ச் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 72% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மார்க் குறையிறதுக்கான இடம் அப்படிங்கிறத செக்ஷன் D அண்ட் செக்ஷன் Cல வரக்கூடிய கம்பீட்டன்சி பேஸ், கேஸ் பேஸ் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசனிங்காக தான் சொல்றாங்க. இப்போ இது உங்க தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம், CBSE இந்த வருஷம் அஃபிஷியல் நோட்டீஸ்ல கூட 50% கம்பீட்டன்சி பேஸ் கொஸ்டின் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புக்ல இருந்து ஏதாச்சும் டைரக்ட் கொஸ்டின் கேட்டா நம்ம பசங்க மாஸ் காட்டிடுவீங்க. ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்தாதான் நம்ம சிக்கிப்போம். நமக்கு ஜெனெடிக்ஸ், பயோடெக்னாலஜி, ரீப்ரொடக்ஷன் மாதிரியான சாப்டர்ஸ்ல ஸ்லைட்டா கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனா அதுக்கு ஆன்சர் பண்ணோம்னா வெறும் புக்கை மட்டும் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் வாசிச்சா பத்தாது, அதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி வச்சு பார்த்தோம்னா நமக்கு எபிங்கஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்நேரத்துக்கு புதுசா ஏதாச்சும் நீங்க படிச்சீங்கன்னா அது கண்டிப்பா மண்டையில நிக்காது. நீங்க பண்ண வேண்டியது ஆக்டிவ் ரீகால், சோ தட் நீங்க படிச்சதெல்லாம் உங்களால பெர்ஃபெக்ட்டா ரிமெம்பர் பண்ணி வைக்க முடியும். பட் மேம், இந்த क्वेश्चंस நாங்க எப்படி தேடுறது, டைம் இல்லையே நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸாம் ரெடி சீட் கோட கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல ஷார்ட் 20 மார்க்ஸ் மாஸ்டர் PDF இருக்கு. இதுல உங்களுக்கான கம்பீட்டன்சி அண்ட் கேஸ் பேஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு உட்காந்து நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ, ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்குமே ஃப்ரீ தான். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணே தான். நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன் வரும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல மோரை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களோட PDF லிங்க் இருக்கும். அந்த PDF லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை போட்டு PDF டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லையா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுக்கு பின் கமெண்டா இந்த PDF லிங்கை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை போட்டு PDF டவுன்லோட் பண்ணிருங்க. ஒரு உண்மையை சொல்லவா, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி தேடி உங்களுக்கு கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்னைக்கு ராத்திரி உட்காந்து ஆர் இப்போ உட்காந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியது பியூர்லி உங்களோட பொறுப்பு. ஸோ கரெக்டா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். PDF டவுன்லோட் பண்ணி இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபைனலி பயாலஜியை பார்த்து பயப்படாதீங்க. Biology is scientifically the most scoring region if your presentation is right. So நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்லாம் வரையும்போ நல்ல பக்காவா பென்சில்ல வரைங்க. மேக் ஷூர் தட் யூ அண்டர்லைன் த கீவேர்ட். நீ உங்க பேப்பரை பார்த்தாவே அடித்தல் திருத்தல் இல்லாம பர்ஃபெக்டா இருக்கணும். அண்ட் மிக 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 முக்கியமா இதெல்லாம் பண்ணி பர்ஃபெக்டா நீங்க பிரசன்ட் பண்ணி கொடுத்தாதான் எக்ஸாமினர் ஓகே இந்த பையன் ஆர் பொண்ணு நல்லா படிப்பாங்க போல அப்படிங்கிற ஒரு ஹேலோ எஃபெக்டை நம்மளால உருவாக்க முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹால நல்ல பிரசன்டபிளா எழுதுங்க. மார்க் தன்னால கிடைக்கும். ஸோ மறக்காம PDF டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கூடவே கமெண்ட் செக்ஷன்ல மிஷன் 100%, மிஷன் 100% Premila ma'am அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தெரிவிங்க. இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி.
கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வர நீட் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ரொம்பவே உதவியாக இருக்கும். அண்ட் மிக மிக முக்கியமாக நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸை பார்க்கறதுக்காக, பீட் இந்த வருஷம் ஆர் அடுத்த வருஷம் நீட் ஆஸ்பிரன்ட் உங்களை பார்க்கறதுக்காகவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ட் கைட்லைன்ஸை கொடுக்கறதுக்காகவும் ஒரு 1-on-1 இன்ட்ராக்ஷனுக்காக நான் வரேன் மதுரைக்கும் சென்னைக்கும். 28 ஈவினிங் 5 o'clock மதுரைக்கும், 29th மார்னிங் 11 o'clock சென்னைக்கும் வரேன். மதுரையில் அழகர் கோயில், சென்னையில் அண்ணா நகர், நம்ம வேதாந்து லேர்னிங் சென்டர்ல நான் வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை எல்லாம் தீட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை பக்காவா அங்க வச்சு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலாம். அண்ட் எஸ் மேம், இவ்வளோ டைட் ஸ்கெடியூலில் நான் எப்படி வர்றதுன்னு யோசிச்சிங்கன்னா, தென் ஐ டெல் யூ ஒன் திங். ஒரு சில நேரம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வருவீங்கன்னு நினைக்கிறேன். வர்றீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபில் த ஃபார்ம் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல ஜஸ்ட் உங்க நேம், மொபைல் நம்பர் அண்ட் உங்க ஸ்லாட், மதுரையா சென்னையா அப்படிங்கிறத புக் பண்ணி வைங்க. ஏன்னா இதுல புக் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய பிரீமியம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ரிஜிஸ்ட்ரேஷனை மறந்துடாதீங்க. ஃபைனலா கான்ஃபிடென்ட்டா உங்க பயாலஜி எக்ஸாம் எழுதுங்க. நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க, ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். வெற்றி நமதே, நல்லதே நடக்கும். God bless you. நன்றி, வணக்கம்.